ஏகே காக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கால் இழுத்துக்கிட்ட சேவலை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா தெரியும் இந்த வீடியோவில் இருக்கிற சேவல். இது ஒரு பட்டா. ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவில் இது போட்டிருப்பேன். இந்த பட்டா பார்த்தீங்களா தெரியும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தது. நேற்றுலேருந்து என்னென்னு தெரில, 2 கால் பின்னாடி கால் இழுத்துக்குச்சு. அது பார்த்தீங்களா கையில் எடுத்து நிற்க வச்சோம்னா நிற்கிது. 2 ஸ்டெப் வச்சுச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துருது. பாருங்கள், காட்டுறேன், எழுதி நிற்க வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா இருந்த சேவல் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என்ன காரணம்னு தெரில. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் விழுந்துருது, நிற்கிறதில்ல. அப்புறம் எந்திரிச்சு 2 ஸ்டெப்பு போய் அப்படியே பாருங்கள் தடுமாறிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல படுத்துருது. இப்படி தான் பண்ணுது. என்னான்னு தெரில. அது அவ்வளோதான். பாருங்கள், தெரியும் பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு. இப்படி தான் போய் படுத்துக்குது ஒரே இடத்துல. தீனி சாப்பிடல, எதுவும் பண்ணல. ஆனால் கோழி தெளிவாக இருக்குது. நேற்றுலேருந்து அப்படி ஆயிடுச்சு. பார்த்தா பின்னாடி கால் 2 காலுமே வேலை செய்ய மாட்டேங்குது. கையில் எடுத்து நிறுத்தினோம்னா நிற்கிது, அப்புறமா போய் படுத்துக்குது. நண்பர்களே, இதுக்கு எப்படி இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்டு ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்களா நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியாத போயிடும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்களா தான் அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நேற்று காட்டினேன், நேற்று சாயந்தரம் அது. இப்போ இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி எடுத்து நிற்க வச்சுருக்கிறேன், நிற்கிது. அது ஒரு ஸ்டெப் வச்சா என்ன ஆகுன்னு பாருங்கள், நீங்கள் தெரியும். அங்கே பாருங்கள், தள்ளி விட்றேன், அவ்வளோதான். பாருங்கள், ஸ்டெப் வச்சோன்னா அப்படியே கீழே விழுந்துரும். பாருங்கள், பார்த்தீங்களா தெரியும். வேறு இறையை குத்திட்டு விழுந்துரும் கீழே. அது என்ன காரணம்னு தெரில. 2 கால் மட்டும் வேலை செய்யலை. பின்னாடி நிற்க வச்சா நிற்கிது, இல்லைனா அப்படி பாருங்கள் போய் இப்படி விழுந்துருது. அவ்வளோதான், விழுந்துட்டு அதே இடத்துல அப்படியே படுத்துக்குது. மறுபடியும் எந்திரிக்கிறதில்ல. சரி, இதுக்கு எப்படி என்ன இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க, சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்களா நியூரோபின் இன்ஜெக்ஷன். நியூரோபின் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு இழுத்துக்குச்சுன்னா நியூரோபின் இன்ஜெக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த நியூரோபின் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சப்ளை கிடைக்கும். இதை பார்த்தீங்களா ஒரு 18 ரூபாய் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் தான், இதுதான் 2 ml இருக்கும் பாட்டில். இந்த மாதிரி பாட்டிலில் தான் வரும். அந்த கழுத்து மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி நீங்கள் நல்லா கத்தியிலையோ எதிலையோ நல்லா கீறிட்டு சும்மா தட்டினீங்களா உடஞ்சிரும். பாருங்கள், இப்போ நான் எப்படி அதை இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்களா பாருங்கள், 2 ml பார்த்தீங்களா தெரியும். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா மருந்து 2 ml இருக்கும். ஏதாவது ஒரு கத்தியிலேருந்து தட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு கல்லில் தட்டுறேன், உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். அதுமாதிரி தெரியாமல் தட்டிங்களா கீழே ஊற்றிடும், பார்த்து தட்டணும். பாருங்கள், தட்டிட்டு இப்படி கட் ஆகிருச்சு. அது நான் சரியாக கீறல, அப்படியே நான் கட் பண்ணுறேன். நீங்கள் அந்த கழுத்து மாதிரி இருக்கிறது நல்லா கீறிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். பாருங்கள், சிரஞ்சி எடுத்துகிட்டு நீடில் போடாதீங்க. போடாமல் அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்திங்களா தான் நம்ம அதிகமாகவும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளியேற்றிடலாம் மருந்தை. நீங்கள் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு தெரியும். இதுமாதிரி சிரஞ்சில் நீடில் போடாமல் ஃபஸ்ட்டு மருந்து எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக 1 ml தான் எடுக்கணும். அதில் 2 ml இருக்கும். நம்ம 1 ml தான் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம், 2 ml பண்ண போகிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம 1 ml எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம், பத்தலையா திரும்ப இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு மருந்து அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக அந்த பபுள்ஸு ஏர் இல்லாமல் மருந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். அந்த ஏர் இருக்கக்கூடாதுங்க, ஏர் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துக்கணும். பார்த்தீங்களா தெரியும் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஏர் இல்லாமல் கரெக்டாக ஃபுல்லாக எடுத்துக்கணும். கரெக்டாக 1 ml தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. இந்த 1 ml எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீடில் அதில் மாட்டிட்டு இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது தான். இன்ஜெக்ஷன் எங்கே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கையில் தான் பண்ணணுங்க. இந்த செஸ்ட்லேயோ இல்லை கால் தொடையிலையோ பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுற இடமே எப்போவுமே செஸ்ட்டோ காலில் பண்ணால் அது கால் இழுத்துச்சு இன்னும் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே செஸ்ட்லேயும் கால்லேயும் மட்டும் கோழிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணவே கூடாது. ரெக்கையில் தான் பண்ணணுங்க. ரெக்கையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கறி சதையில் குத்திடக்கூடாது. லைட்டாக அந்த தோலுக்குள்ளே நீடியில் குத்திட்டு லைட்டாக மருந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பபுள் மாதிரி முட்டும். அப்போவே உங்களுக்கு தெரியும் மருந்து கறியில் ஏறுதா இல்லை தோலில் ஏறுதான்னு சொல்லிவிட்டு. அந்தமாதிரி பபுள் மாதிரி முட்டையாக வரணும். அந்த மாதிரி தோலில் மட்டும்தான் குத்திட்டு அந்த மருந்து ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதாவது ஒரு டைம் போட்டுட்டு விடக்கூடாது. இன்றைக்கி போடுறீங்களா காலையில், மறுபடியும் நாளைக்கு காலையில் ஒரு டைம், ஒரு நாளைக்கு ஒரு டைம். இன்றைக்கி காலையில் போட்டால் நாளைக்கு காலையில், மறுபடியும் நாளைக்கு காலையில் போட்டால் அடுத்த மறுநாள் காலையில் ஒரு 3 இன்ஜெக்ஷன் தொடர்ந்து போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கோழி ரெடியாகிருங்க. இது பாருங்கள், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போடுறேன். எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள். பார்த்துட்டு அதேமாதிரி நம்ம கண்டினியூஸாக 3 நாள் போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அந்த சேவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏகே காக்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம வந்து வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன்னா அது என்னோடய கோழியில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு 100% கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவை போடுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்போவாவது ஒரு வீடியோ தான் போடுவேன், சும்மா வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையான வீடியோ மட்டும்தான் நான் போடுவேன். இதுக்கு தீனி என்ன கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா இட்லி ஒரு 1/2 இட்லி கொடுத்தீங்கன்னா தண்ணியில் நினச்சி கொடுத்தீங்களா போதும். தண்ணியில் நினச்சி கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும்.